பார்த்தீங்கன்னா ஒரு லோ மெயின்டெனன்ஸில் ஹை மைலேஜ் கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான வண்டி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதான் நம்ம மாருதி சுசுகி ஆல்டோ கேட்டன் தான் நம்ம ஃப்ரெண்டில் இருக்குது. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் மைலேஜ் கேரண்டியாக கிடைக்கும். ஏன்னா நம்ம ஓட்டி பார்த்துருக்கோம். அதனால் ஏசிலாம் ஒர்க்கிங் கண்டிஷன் ஒன்றில் வச்சாலே ஃபுல் கூலிங் இருக்கும். அவ்வளோ ஏசி பக்கா ஒர்க் 100% ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. எங்கள் வீட்டுக்கு வண்டி வாங்கினா நாங்கள் எப்படி பார்த்து செக் பண்ணி வாங்குவோமோ அது மாதிரி தான் நம்ம எல்லா வண்டியும் பார்த்து செக் பண்ணி வாங்குகிறோம். இதுதான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஹெச் ராயல் கார்ஸ். இன்னைக்கு நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டில் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஆல்டோ கேட்டன் தான் பார்க்க போகிறோம். நம்ம இது மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட் அப்புறம் டீலர் ப்ரைஸ்லாம் நிறைய வண்டி போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சர்வீஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் பக்கத்தில் மார்த்தானா அப்புறம் சென்னை 2 இடத்துலையும் பண்ணிகிட்ருக்கோம். வாங்க இப்போ வண்டியோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லோ மெயின்டெனன்ஸில் ஹை மைலேஜ் கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான வண்டி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதான் நம்ம மாருதி சுசுகி ஆல்டோ கேட்டன் தான் நம்ம ஃப்ரெண்டில் இருக்குது. வண்டி ஆரஞ்சு கலரில் வண்டி சூப்பராக இன்றைக்கி வண்டியில் சிங்கிள் ஸ்க்ராச்சஸே இல்லாமல் வண்டி பார்க்கவே மாசாக நிற்குது. இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2012 மாடல். வண்டிக்கு மொத்தம் 3 ஓனர் 70,000 கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது. எஃப்சியில் 2027 வரைக்கும் இருக்குது. ஆப்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவர் உண்டா, ஏசி, மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும். எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. வண்டியில் புது ஃப்ளோர் மேட் போட்டிருக்காங்க. டயர் கண்டிஷன்லாம் 70 to 80% இருக்குது. 4 டயர் ஈவனாக இருக்கும். இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் மைலேஜ் கேரண்டியாக கிடைக்கும். ஏன்னா நம்ம ஓட்டி பார்த்துருக்கோம். அதனால் மைலேஜ் கேரண்டியாகவே கொடுத்துடலாம். நம்ம சிங்கிள் ஸ்க்ராச்சஸ் கூட இல்லாமல் வண்டி சூப்பரான கண்டிஷனில் இருக்குது. நம்ம எப்பவும் சொல்ல மாதிரி டென்ட் ஸ்க்ராட்ச், டிங்கரிங் ஒர்க்குன்னு எந்த ஒர்க்கும் இல்லாமல் இன்ஜினில் 100% கேரண்டியாக ஆயிலுக்கு ஸ்மோக் எதுவும் இல்லாமல் ஜென்ரல் சர்வீஸ் வரைக்கும் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு எடுக்கிறவங்களுக்கு எடுத்து அப்படியே டேரெக்டாக ஓட்டுற கண்டிஷனில் இருக்குது. அப்படியே டயர் கண்டிஷன் லைவாக பார்த்தீங்கன்னா 70-80% 4 டயரும் ஈவனாக இருக்குது. எல்லாமே பிராண்டட் டயரு. அப்படி இன்டீரியரும் பார்த்துக்கோங்க. இன்டீரியரில் லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. புது ஃப்ளோர் மேட் போட்டிருக்காங்க. உங்களுக்கு மியூசிக் சிஸ்டம் எல்லாமே இருக்குது. ஃப்ரண்ட் டிரைவர் சீட்டு, டேஷ்போர்டெலாம் என்ன கண்டிஷனுக்கு பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட் வியூ பார்த்துக்கோங்க. டேஷ்போர்டெல்லாம் நீட்டான கண்டிஷனில் இருக்குது. ஃப்ரண்ட் 2 பவர்னு வந்துடும். ஏசி வந்துடும். ஏசிலாம் ஒர்க்கிங் கண்டிஷன் ஒன்றில் வச்சாலே ஃபுல் கூலிங் இருக்கும். அவ்வளோ ஏசி பக்கா ஒர்க் 100% ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. அப்படியே ஃப்ரண்ட் வியூ பார்த்துடலாம். ஃப்ரண்ட் டிரைவர் சீட்லாம் என்ன கண்டிஷனுக்கு லைவாக பார்த்துக்கோங்க. டேஷ்போர்டில் எல்லாமே சூப்பரான கண்டிஷனில் இருக்குது. வண்டி வந்து எடுக்கிறவங்களுக்கு அப்படியே ஓட்டுற கண்டிஷனில் இருக்குது. நம்ம பர்சனலாகவே இந்த வண்டி 500 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டியிருக்கோம். அதுவும் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ண வண்டி. அதுவும் ஒரு இனோவா தேவைப்படுச்சு. அதுக்கு கூட ஒரு சின்ன வண்டி தேவைப்படுச்சு. அந்த சின்ன வண்டி இந்த வண்டி தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். இது எதுக்காக நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற வண்டி கண்டிஷன் இல்லாமல் நம்ம எடுக்க மாட்டோம். நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து லேட்டஸ்ட் வண்டி கூட நம்ம எடுத்துக்கலாம். நம்மகிட்ட லேட்டஸ்ட்டில் நம்ம பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டிசைர் இருக்குது. 2 இனோவா கூட நம்ம இருக்குது. அந்த வண்டி கூட நான் சூஸ் பண்ணாமல் லோ பட்ஜெட் நான் சூஸ் பண்ணது காரணம் நம்மகிட்ட எந்த லோ பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, ஹை பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, எந்த வண்டி எடுத்தாலும் லாங் ஓடக்கூடிய வண்டி எடுத்து நீங்கள் டேரெக்டாக ஓட்டுற கண்டிஷனில் இருக்கிற வண்டி. எங்கள் வீட்டுக்கு வண்டி வாங்கினா நாங்கள் எப்படி பார்த்து செக் பண்ணி வாங்குவோமோ அது மாதிரி தான் நம்ம எல்லா வண்டியும் பார்த்து செக் பண்ணி வாங்குகிறோம். இது டைலாக் நீங்கள் என்னோட எல்லா பழைய வீடியோலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பழைய சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்குமே தெரியும், புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது. ஓகே, வீடியோ ஒரு லெங்க்தாக போயிட்டுருக்கு. இந்த வண்டி ஷார்ட்டாகவே முடிச்சிடலாம். இந்த சூப்பரான மாருதி சுசுகி ஆல்டோ கேட்டன், அதுவும் 2012 மாடல். எஃப்சியில் 2027 வரை இருக்குது. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் உண்டா, மியூசிக் சிஸ்டம் எல்லாமே இருக்கிற வண்டிக்கு புது ஃப்ளோர் மேட்டு, டயர் கண்டிஷன் 70 to 80% இருக்குது. மைலேஜ் 20 கிலோமீட்டர் கேரண்டியாக கிடைக்கும். உங்களுக்கு சிங்கிள் ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை. டென்ட் ஸ்க்ராட்ச், டிங்கரிங் ஒர்க்குன்னு எதுவும் இல்லாமல் இன்ஜினில் 100% கேரண்டியோட எடுத்து நீங்கள் டேரெக்டாக ஓட்டுற கண்டிஷனில் இருக்க இந்த சூப்பரான ஆல்டோ கேட்டனுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூப்பரான ஆல்டோ கேட்டனுக்கு நம்ம ஒரு 3 லட்சமாவது கோட் பண்ணி இருக்கணும். ஆனால் நம்ம கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 லட்சம் இல்லை, 280 இல்லை, 260 இல்லை, 250 இல்லை, 240 இல்லை. ஃபைனலாக இந்த வண்டியை 2,25,000 கொடுத்துடலாம். அதுவும் நம்ம சிஹெச் ராயல் காரோட ஃபாலோவராக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அப்படியே 10,000 இல்லை 15,000 டிஸ்கவுண்ட் பண்ணி, 10,000 கிடையாது 15,000 அப்படியே டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு 2,10,000 இந்த வண்டியை ஃபைனலாக கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு நம்ம ஃபைனலாக கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,10,000 மட்டும். மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்க்குறவங்களுக்கு, ஓட்டி பழகுறவங்களுக்கு, ஃபஸ்ட் டைம் வீட்டில் வண்டி வாங்குறவங்களுக்கு, லேடிஸுக்கு வண்டி வாங்கி கொடுக்குறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வண்டி சூப்பராக செட் ஆகும். இந்த வண்டியோட லொக்கேஷன் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் பக்கத்தில் மார்த்தானத்தில் தான் வண்டி அவைலபிளாக இருக்குது. நம்ம சிஹெச் ராயல் கார்ஸ் மார்த்தானம் ரஞ்சில் தான் வண்டி அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக கால் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக வாங்க. ஃபாஸ்ட்டாக வந்தால் மட்டும் இந்த வண்டி கிடைக்கும். இல்லைனா வண்டி சோல்ட் அவுட் ஆயிரும். அப்படியே இந்த வண்டி பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. நம்ம சிஹெச் ராயல் காரோட சர்வீஸ் பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக்கை போடுங்க. நம்ம சேனலுக்குள்ள போய் பாருங்கள். நம்ம என்னென்ன மாடலில் என்னென்ன கண்டிஷனில் வண்டி கொடுத்துருக்கோன்னு செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. நம்ம இது மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட் டீலர் ப்ரைஸ், லோ பட்ஜெட், ஆல்ட்ரேஷன் பண்ண வண்டி, ரீஸ்டோர் பண்ண வண்டின்னு நிறைய வண்டி போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.